நிலாவோட அப்பா அம்மா கிட்ட வந்து நிலா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு, இந்த சர்டிஃபிகேட் இருக்கிறதால தானே சர்டிஃபிகேட் கேட்டுகிட்டே இருக்கேன், இது இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, எல்லா சர்டிஃபிகேட்டையும் போட்டு வந்து அப்படியே நாசம் பண்ணிடுறாரு. நிலா பயங்கரமாக அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. தன் கண் எதிரவே சர்டிஃபிகேட் அழுத பார்த்துட்டு அவங்களால தாக்க முடியாமல் கதறி கயிறு அழறாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே, பெத்த பொண்ணுக்கு யாருமே இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சர்டிஃபிகேட் வந்து இருந்தால் தான் நான் வாழ முடியுமா இந்த உலகத்தில்? நானும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து எப்படியாவது வந்து வாழ்ந்து காட்டுவேன், உங்கள் கண் எதிரவே நல்லா வாழுதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுது எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நிலா வந்து வெளியே வரதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு, பல்லவன் ஓடி வர்றாரு. அண்ணி என்ன ஆச்சுடா, நீ வாடா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய், என்ன அண்ணி ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ வாடா அப்படின்னு, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா நீ அப்படின்னு சொல்கிறேன் பல்லவா, நான் நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன ஆச்சுமா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நிலா அழறாங்க. கவலைப்படாதமா, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு சேரன் ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே வந்து நிலா வந்து நடந்தது இது நினச்சிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. எல்லாரும் அவங்கள வந்து சோகத்துலேருந்து வந்து அவங்க வந்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோக்ஸ்லாம் பண்ணி அவங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறாங்க. இதனால் நிலாவும் சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே நிலா வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் எப்படியாவது அது இடத்த பார்த்துடலாம். ஆமாம்மா நானும் பார்த்து, இல்லைங்க வேணாம், நான் இங்கேயே இருக்கேன், எதுக்காக தேவையில்லாமல் போடும், இங்கே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தானே பார்த்துக்கிறீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிலா சொல்கிறாங்க. அதை கேட்டு சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே சேரன் வந்து, என்னம்மா நிலா நிஜமாகம்மா சொல்கிறேன் அப்படி, நிஜமாக தானே சொல்கிறேன், நான் இங்கேயே இருக்கேனா, நீங்கள் எந்த வீடும் எனக்காக பார்க்க வேணாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, இப்போ தான் தெரியுதுண்ணா, என் சொந்த உறவே என்னை வந்து ரொம்ப தூக்கி எறிஞ்சிட்டாங்க, ஆனால் நான் யாரோ ஒருத்தி, ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க, இதுக்கு மேலே என்னென்ன வேணும், அதனால் நான் இங்கே இருந்துடுறேண்ணா, ஒன்றும் எனக்கு பிரச்சனை, இங்கேருந்தே வேலைக்கு போகிறேண்ணா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல சேரனுக்கு. டேய் சோடா பரவாயில்லடா அப்படின்னா, டேய் உண்மையிலே நினச்சி கூட பார்க்கலடா நிலா இப்படி முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா, உடனே வந்து சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எனக்கு சந்தோஷத்தை அளவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கட்டிக்கிறாரு மன்னனை. அடுத்து வந்து சோழன் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வராரு. இந்த கிஃப்ட்டு நிலாவுக்கு எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு உள்ளே போயிட்டு நிலா கூப்பிட்றதுக்காக எல்லோரும் கூட்டம் போகிறது. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து தப்பாக நினச்சிக்கிறாரு, தனக்கு தான் அந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு எல்லாம் சரி, என்னப்பா இது கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸை போய் போட்டு வந்திருக்கீங்க, டே அவன் தானே எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தான் அப்படின்றாரு. பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. நிலா விழுந்து சிரிக்கிறாங்க. எல்லாருமே பார்த்து சிரிச்சு, என்னப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, அது அன்னிக்காக அண்ணன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டுப்பா அப்படின்னு, ஐயோ எனக்கு தெரியாதேடா அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்து நிலா பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து வீடே அப்படி சிரிக்கிறாங்க, கலகலன்னு இருக்காங்க. அடுத்து வந்து இந்த வீட்டில் இவ்வளோ சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சேரனும் வந்து பாண்டியனும் வந்து அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் எல்லாருமே சந்தோஷப்பட்டுருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து இப்படி நடந்துச்சுங்க, சாரிங்க எங்கள் அப்பா இப்படி பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்க்கலாங்க, சரி எனக்கு எதுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு மட்டும் தனியாக எதுக்கு கிஃப்ட்டு அப்படின்னோடனே, உங்களுக்கு ஒன்றுமாங்க புரியல, என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்காத சொல்லுங்கங்க, ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேங்க, உங்களுக்கு புரியுதில்ல அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அது வந்துங்க அப்படி சொல்ல வராங்க. அதுக்குள்ளே டே என்னடா சாப்பிட வரலையா அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணன் கரெக்டாக அண்ணன் வந்துட்டார். ஏதாவது சொல்லி அவளை வந்து ஒரு ஏதாவது பேசலான்னு நினச்சா அப்போ தான் வராரு. ப்ரைவசியே இல்லைப்பா இந்த வீட்டில் அப்படின்னோடனே, என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கிஃப்ட்டு வாங்கிட்டு எல்லாருக்கும் வாங்கிடுவாங்க, எனக்கு மட்டும் தனியாக வாங்கிட்டு வராங்க, மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அவங்கெல்லாம் கரெக்டாக தான் நினைக்கிறாங்க, நீங்கள் மட்டும் தாங்க நினைக்கவே மாட்டேங்கிறீங்க, எப்போ தான் என்ன புருஷனாக ஏற்றுக்க போகிறீங்களோ, அது என்றைக்கு நடக்க போதோ எனக்கு ஒன்றுமே புரியலையே, உங்ககிட்ட மனசு திறந்து என்னை புருஷனாக எப்போ ஏற்றுப்பீங்கன்னு கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு.